Hello friends, welcome to Kitchen to Plate. ஒரு பாத்திரத்துல கை நிறைய கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊறின கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஊற்றிட்டு அதை 5லேருந்து 8 விசில் வரைக்கும் வேக விட்டுடுங்க. இந்த கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் சத்தும் ஃபைபர் சத்தும் நிறைய இருக்குது. வேக வச்ச கொண்டக்கடலை ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. பச்சை குடமிளகாயை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி டைஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதில் கால்சியம், பொட்டாசியம் அண்ட் விட்டமின் சி சத்துக்கள் நிறைய இருக்குது. விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைஞ்ச கேரட்டை இந்த மாதிரி தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. வெள்ளரிக்காவையும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியும் விட்டமின் கே சத்துக்களும் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது வெயிட் லாஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கால்வாசி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் விட்டமின் சி, ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோவை சீராக்கி கொடுக்கும். கோஸோட இதழ்களை இந்த மாதிரி மெலிசாக நறுக்கிக்கோங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு பிடிச்சமான தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் சி. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி புதினா சட்னி, 1 டேபிள் ஸ்பூன் தேன், 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகா, கேரட், வெள்ளரிக்காய், தக்காளி, பீட்ரூட், வேக வச்ச கொண்டக்கடலை, 1 டீஸ்பூன் ஆரிகானோ, கட் பண்ணி வச்ச கோஸ், 1/2 லெமன் சாறு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா சத்துக்களும் நிறைஞ்சு வெயிட் லாஸ் சாலட் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.